வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள்லயே டாப் ரேங்கிங்ல உள்ள ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம். அந்த பொருள் நீங்க பறக்கும்போது முதல் உணவாக நீ முதல்ல காற்றை சுவாசிச்சுதான் உங்களுக்கு உயிர் வந்தது. பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு சத்தம் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் போட்ட உடனே நுரையீரல் விரிந்து வெளியே இருக்கக்கூடிய காற்றை உள்ள எடுத்து நம்ம உயிர் வாழ ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் சோர்ஸ் ஆக அது காற்று. அதுக்கப்புறம் திரவமாக ஒரு செகண்ட் சோர்ஸ் நமக்கு கிடைச்சது. என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த திரவ சோர்ஸ்ல இருந்து நமக்கு இம்யூனிட்டி கிடைச்சது. தாயோட இம்யூனிட்டி கிடைச்சது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முதல் 2 நாள் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சீம்பால். லைட்டா ஒரு yellowish கலர்ல இருக்கும். அப்போ உலகிலேயே தலை சிறந்த ஒரு பொருள், இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னா சீம்பால் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது பல விதமான ஆராய்ச்சிகள் மூலமாக இப்ப நிரூபிக்கப்பட்டு அது இன்னைக்கு மார்க்கெட்ல அதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது துணை உணவாக கூட வந்திருக்கு. அப்ப இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற போது நம்ம தாய்ப்பால் பிறந்த உடனே நமக்கு கிடைக்குது. அப்ப தாயோட இம்யூனிட்டி நமக்கு கிடைக்குது. தாய் வாழ்நாள் பூரா சந்தித்த பல நோய்களினுடைய அதை அதை அழித்த ஒரு பதிவுகள் தாய்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றோம், இல்ல லேப்டாப்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பண்றோம், மாத்துறோம். லேப்டாப்ல ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி இன்னொரு பென்டிரைவ் கூட மாத்துறோம். அப்ப அது இன்ஸ்டால் ஆகுறது, அதை நம்ம பாக்குறது எல்லாமே, ஒருத்தர் அனுப்புற மெசேஜ் ஒருத்தர் பாக்குறது, இப்படி எல்லாம் நம்ம ஒரு சோசியல் மீடியா இல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாறுறது நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த அடிப்படையில தான் தாயோட இம்யூனிட்டி குழந்தைக்கு மாறுது அப்படிங்கிறது இயற்கையினுடைய அற்புதமான கொடை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே சார், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பிறந்த உடனே நமக்கு முதல் 2 நாள் சீம்பால் வழியாக தாய்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா அடல்ட் பெரியவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அதுல பல வருஷம் ஆராய்ச்சிகள் நடந்து நமக்கு எந்த மாதிரி ஏதாவது சோர்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது 1949 இருந்து தொடர்ந்த ஒரு ஆராய்ச்சி இருந்தது. அதுல கடைசியில கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, கவ் கொலஸ்ட்ரால். அனிமல் சொல்றோம் இல்லையா, எல்லா அனிமல், மம்மல்ஸ், நம்மளும் மம்மல் தான், ஹியூமன் மம்மல் தான். அதே மாதிரி எல்லா மம்மல்ஸ், பாலூட்டிகள் சொல்லுவோம். அந்த பாலூட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி கொலஸ்ட்ரத்தை தன்னுடைய ஆப்ஸ்பிரிங் சொல்லுவோம், அடுத்த ஜெனரேஷன், அந்த பிறந்த கண்ணுக்குட்டின்னு சொல்றோம் இல்லையா, குழந்தைகள், கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடியதாக இம்யூனிட்டியை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு தான். அப்ப இந்த கொலஸ்ட்ரத்துல நம்ம ஒரு புலி, சிங்கம், கரடி, யானை எது வேணா எடுத்துக்கோங்க, எல்லா கொலஸ்ட்ரத்திலையும் அதே மாதிரி தாய்ப்பால் ஹியூமன் கொலஸ்ட்ரத்திலையும் இன்கிரீடியன்ட் எல்லாமே ஒண்ணுதான் இருக்கும். அதனுடைய கண்டென்ட் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மாறும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மிருகங்களுடைய குட்டிகள்லாம் பிறந்த உடனே நடக்க ஆரம்பிக்கும், எந்திரிச்சு நடக்கும். ஆனா நமக்கு குழந்தைகள் அப்படி இல்லை. 6 மாசம், 1 வருஷம் இதெல்லாம் எடுக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இது இயற்கையில பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் எதிரியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கூட அதனுடைய அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கவனிங்க, ஆக்டிவிட்டி வித்தியாசமா இருக்கனால அதுல கொலஸ்ட்ரத்திலையும் ஒரு இன்கிரிடியன்ட் வித்தியாசமாக இயற்கை கொடுத்திருக்கு. அதுல இந்த கொலஸ்ட்ரத்துல தாய்ப்பால்ல ஆகட்டும், மிருகங்கள்ல கொலஸ்ட்ரத்திலையும் உள்ள வித்தியாசங்கள் சிலது நமக்கு ஒத்துக்காது. மிருகங்களுடைய கொலஸ்ட்ரம் நமக்கு ஒத்துக்காது. இந்த ஆராய்ச்சியில கொலஸ்ட்ரம்ங்கிறது இம்யூனிட்டியை மேம்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போலவே கொலஸ்ட்ரத்துல, அதாவது மிருகங்கள் உள்ள கொலஸ்ட்ரத்துல இருக்கக்கூடிய சில இன்கிரிடியன்ட், எடுத்துக்காட்டாக ஐஜிஏ, அதுல உள்ள ஐஜிஏ வேற, நமக்குள்ள ஐஜிஏ வேற, அதுல உள்ள ஐஜிஎம் வேற, நமக்குள்ள ஐஜிஎம் வேற. அதுபோல லேக்டோஸ், ஸ்லைட் கிரோத் ஹார்மோனு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாது. அதுக்கு நமக்கு செட் ஆகுறது ஒன்னே ஒண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவு மூலக்கூறு. அந்த அறிவு மூலக்கூறு என்ன அப்படிங்கிறது இப்ப யுவராஜ் உங்ககிட்ட பேசுவார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கொலஸ்ட்ரால் ப்ராடக்ட் மக்கள் நிறைய அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. எங்க கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் ஏன் இந்த என்னுடைய உடம்புக்காக கொலஸ்ட்ரால் பவுடர் வெளியே இப்ப சீமெல்லாம் காசு கொடுக்குறாங்க, அதை கூட நான் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப டெஃபினட்டா என்னன்னா,
நீங்க அதுல இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் குரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எதுவுமே நீக்கப்படாம உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜா இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி வச்சிருப்பாங்க. இல்ல இந்த கொலஸ்ட்ரால் ப்ராடக்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படியே உங்களுக்கு வந்து பவுடர் ஃபார்ம்ல அதை ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம் ஒரு கேப்சூல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை நீங்க எடுத்துக்கும் போது நீங்க மோர் தென் கேப்சூல்ஸ் வந்து கன்சியூம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீம்பால நீங்க மோர் தென் குவான்டிட்டி நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பேட்டர்ன் சொல்லக்கூடிய இம்யூன் மெசஞ்சர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர் பேட்டர் அப்படிங்கிறது உங்க எதிர்ப்பு சக்திக்கு அறிவை கொடுக்கக்கூடிய மூலக்கூறு. அப்ப உங்க உடம்புக்கு என்னன்னா உங்க உடம்புங்கிற சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் மெமரிஸ்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நீங்க வாழ்க்கையில வந்து சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் இதை வச்சுதான் நீங்க சர்வைவல் பண்ணுவீங்க. பிரெயின்ல என்ன மெமரிஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன ஸ்டடிஸ் என்ன படிச்சீங்களோ அந்த படிப்புக்கான ஒரு அறிவு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலாம், பைக் ஓட்ட தெரியலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்கு. இது எல்லாமே ஒரு மெமரியா தான் உங்க பிரெயின்ல இருக்கு. இந்த மெமரியை வச்சுதான் நீங்க வாழ்க்கையை சர்வே தான் ஓட்டிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை இதை வச்சுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க இப்போ நகர முடியும். அந்த மாதிரி உங்க உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த மெமரிஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்க உடம்புல கூட டி செல், தைமஸ் செல்னு சொல்லுவாங்க. இந்த தைமஸ் செல்ல தான் இந்த டோட்டல் மெமரிஸ் இருக்குது. இந்த மெமரிஸ் வந்து ப்ராப்பரா இருந்தாதான் உங்க உடம்புல எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். அதாவது டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிற உணவை இந்த உணவை டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்க பர்டிகுலரா நிறைய ஹார்மோன்ஸ் நிறைய செல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனிங் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க எடுத்துக்கிற உணவை வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் போய் அந்த உணவை குளுக்கோஸை எரிச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. இதை நடக்கணும்னா கூட இதுக்கு நிறைய செல்களோட சப்போர்ட் வேணும். நாட் ஒன்லி இன்சுலின் ஹார்மோன் மட்டும் கிடையாது, இன்னும் வேற சில செல்களோட உதவியெல்லாம் தேவை. அப்ப இந்த செயல் நடக்கணும்னாவே உங்க உடம்புல டிரான்ஸ்பர் இம்யூன் மெசஞ்சர் மாலிகூல்ஸ் இருந்தா தான் நடக்கும். இது ஏற்கனவே இருக்கு நம்ம உடம்புல. பட் இப்ப அது வந்து சரியா இயங்கல, அதனுடைய செயல்பாடு குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத நம்ம நோயின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, நம்மளுடைய இந்த மெமரி மாலிகூல்ஸ் நம்மளுடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு என்னங்க பண்ணணும்? கட்டாயமா உங்க அறிவை மேம்படுத்தணும், உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணியே ஆகணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய வரும். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க வாழ முடியும். அந்த மாதிரி தான் உங்க உடம்புக்குள்ளாரையும். அப்ப இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது மட்டும் கிடையாது. அதே மாதிரி டே டு டே லைஃப்ல செல்கள் இறக்குது, நிறைய செல்கள் டேமேஜ் ஆகுது. இந்த இறந்து போன செல்களை ரிமூவ் பண்ணணும், டேமேஜ் ஆன செல்லை ரிப்பேர் பண்ணணும். இந்த ப்ராசஸுக்கும் இம்யூன் சிஸ்டம் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்ப இதுக்கே இந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகணும்னா அதுக்கு இம்யூன் மெமரிஸ் வேணும், இம்யூனிட்டிக்கு அறிவு வேணும். இந்த அறிவை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் டிரான்ஸ்ஃபர் பேட்டர் அப்படிங்கிற இம்யூன் மெசஞ்சர் மாலிகூல்ஸ். இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா இந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் கிடைக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும் முதல் 3 நாள் பால், தாய்ப்பால் மூலியமா கிடைக்குது. பட் இன்னைக்கு அது வந்து போதுமானதா இருக்குதா, அதுலயே வந்து அந்த மெமரிஸ் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகுதா, 100% நம்ம பாடியில செட் ஆயிருக்கானா? டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு. அதனாலதான் இந்த கம்பெனி லைஃப்ங்கிற இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இம்யூன் மெசஞ்சர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத கவு கொலஸ்ட்ரால் பசுவினுடைய சீம்பால்ல இருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் மெமரி மாலிகுலை மட்டும் தனியா பிரிச்செடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல வேற எந்த சத்து பொருளுமே கிடையாது, இதுல சைட் குரோத் ஹார்மோன்ஸ் கிடையாது, வேற எந்த விஷயங்களுமே கிடையாது. பியூர்லி பாத்தீங்கன்னா அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப உள்ள போச்சு அப்படின்னா இது உடம்புக்குள்ள போய் உங்க உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் மெமரியை தான் ஆக்டிவேட் பண்றாங்க. அப்ப இம்யூன் மெமரி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்க உடம்புல நிறைய வேலைகள் ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ப்ராப்பரா இருந்தா உங்க உடம்புக்கு நோய் அப்படிங்கிற விஷயமே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே உள்ள பிரச்சனை இருந்தாலும் அதுவுமே சரியாயிரும். அப்ப ரெண்டுமே இங்க ரெக்கவர் ஆயிரும். இப்ப நீங்க 100% ஆரோக்கியமா இருக்கலாம், நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அதை பண்றது இந்த டிரான்ஸ்ஃபர் மெமரி மாலிகூல்ஸ் தான். இந்த டிரான்ஸ்ஃபர் மெமரி மாலிகூல்ஸ இன்னைக்கு உலகத்திலேயே இந்த மாலிகூல்ஸை கண்டுபிடிச்சு அதை கமர்ஷியலா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி ஒரே ஒரு கம்பெனி தான், கோர்ட்லேஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஏன் அப்படின்னா வேற யாருமே பண்றது இல்ல, பண்ணவும் முடியாது. அவங்க அதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க அந்த பிரிக்கிற முறை எல்லாத்துக்குமே. அதனால அந்த கம்பெனி மட்டும் நம்ம சொல்லவே முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப இது இந்த டிரான்ஸ்ஃபர் யாருக்கு வேணும், யாருக்கெல்லாம் இது கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து கடைசி நிலை மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே தேவைங்க. கட்டாயமா இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிவென்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உள்ள இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் சிறப்பா நடக்க போகுது. சிறப்பா நடந்தாவே நீங்க 100% ஆரோக்கியமா இருக்க போறீங்க. அதே மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆரோக்கிய குறைபாடு இருக்குதா, ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அவங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% அதுல இருந்து நீங்க வெளியே வந்துட முடியும்.
பிகாஸ் ஏன்னா நம்ம நோய்க்கு வைத்தியம் பண்ணல, நாம அந்த நோய்க்கே காரணமா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதனுடைய செயல்பாடு குறைவா இருக்கு. அந்த செயல்பாட்டையே சரி பண்ற ஆளை உள்ள அனுப்ப போறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆரோக்கியம் அடைஞ்சிடலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த மெசஞ்சர் மாலிகூல்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இது எல்லாருமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா நீங்க ஆரோக்கியமா உங்க வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஹிஸ்டரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல நம்ம பார்க்கும் பொழுது கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, 4Life ரிசர்ச் அப்படிங்கிற கம்பெனி பல வருஷம் ஆராய்ச்சியுடன் ஒரு அடிப்படையை பேட்டன் ரைட்டாக வைத்துக்கொண்டு அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ கொலஸ்ட்ரால் அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், 4Life கம்பெனியோட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ரெண்டுக்கு ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்கணும். அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தை எடுக்கும்போது அத மணல் எல்லாமே மற்றதெல்லாம் கலந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு மைனிங்ல தான் எடுப்பாங்க. அதுல பல விஷயங்கள் கலந்து இருக்கும். அதை பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு தங்கத்தை மட்டும் பிரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சு எடுக்கக்கூடியதுல இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, மணல் கலந்த தங்கத்துக்கும் தனியான ஒரு தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது பியூரிட்டின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிரித்து எடுக்கப்பட்ட தங்கத்துல இருந்துதான் ஒரு ஆபரணத்தை நம்ம செய்ய முடியும். இந்த கலவையில வச்சுட்டு நம்ம ஆபரணத்தை செய்ய முடியாது. அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். தாயினுடைய கொலஸ்ட்ரமும் அடுத்து ஒரு பசுவினுடைய சீம்பால் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரத்தினுடைய இன்கிரியன்ட் ரெண்டுலையும் இன்கிரியன்ட் எல்லாமே இருக்கும். கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும்னு பேசணும். இதுல கொலஸ்ட்ரத்துல இருக்கக்கூடிய சில பொருட்கள், அதாவது கவு கொலஸ்ட்ரத்துல சில பொருட்கள் அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் பொருந்தும், நமக்கு பொருந்தாது. அதனால 4Life அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அலர்ஜி கொடுக்கக்கூடிய, ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேவையான இம்யூனிட்டிக்கான இன்டெலிஜென்ஸை கொடுக்கக்கூடிய 4Life கம்பெனியுடைய அந்த பிராண்ட் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அதை நம்ம 4Life டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சொல்றோம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக சின்ன மாலிகுல், நானோ ஃபேக்டர் சைஸ் இருக்கும், 10,000 டால்டனுக்கு குறைவா இருக்கும். அப்ப இது மிக குறைவாக இருக்கிறதுனால அலர்ஜி ஏற்படுத்தாது. எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க பூனையும் பார்த்திருப்பீங்க, புலியை பார்ப்பீங்க. ரெண்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். புலிங்கிறது மெகா சைஸ் ஆஃப் பூனை, அவ்வளவுதான். அப்ப புலியை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க? அது பெருசு, உங்களை அடிக்க வாய்ப்பு இருக்கு, கொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா பூனை ரொம்ப சிறுசு, அதை பார்த்து இன்னைக்கு பயப்பட மாட்டீங்க. அந்த மாதிரிதான் இந்த நானோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ல இருக்கு. அது கூட அந்த சிறுசா இருக்கிறதுனால, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மிக சிறுசா இருக்கிறதுனால அது அலர்ஜியை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சயின்டிபிக் காரணம். அது போல இப்போ கொலஸ்ட்ரால் பவுடர் நீங்க கேப்சூல் ஃபார்மா கொடுத்துருப்பாங்க, பல கம்பெனிஸ் மார்க்கெட்ல இருக்கு. அதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு 15 கேப்சூல் எடுக்கிறீங்க, அதுக்கு ஈக்குவலா நம்ம 4Lifeல ஒரு கேப்சூல் எடுத்தா போதும். ஏன்னா 45 கிராம்ல 600 மில்லிகிராம் தான் எடுக்கிறாங்க. இப்போ 15 கேப்சூல் நீங்க கொலஸ்ட்ரால் பவுடர் எடுக்கிற போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய லேக்டோஸ் ஆகட்டும், செலக்ட் கிரோத் ஹார்மோன், இந்த மாதிரி ஐட்டங்கள் நமக்கு மெட்டபாலிக் வேஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும், மெட்டபாலிக் டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நம்ம தேவையில்லாத மெட்டபாலிக்ல டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனைக்காகத்தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப எடுக்கக்கூடிய பொருள் போய் ஒரு டாக்ஸினை உருவாக்குது, மெட்டபாலிக்ல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல நமக்கு பொருந்தாது. அதனால நமக்கு தேவையானது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், இம்யூன் இன்டெலிஜென்ஸ் மாலிகூல், அது 4Life ரிசர்ச்ல கிடைக்குது. நான் எடுத்துக்காக சொல்றேன்னா, இப்போ நீங்க பெட்ரோல் உங்க வண்டியில போடுறீங்க, அதுல கலப்படம் கொஞ்சம் டீசல், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி இருந்தா அந்த வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி புகையெல்லாம் கக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாம போகக்கூட வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மைலேஜ் கிடைக்காது, ஸ்பீடு கிடைக்காது, பிக்கப் கிடைக்காது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பியூர் இம்யூன் இன்டெலிஜென்ஸ் மாலிகுல், அதுதான் நமக்கு தேவை. அது 4Life டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ல மட்டும் தான் இருக்கு. அது 45 கிராம்ல நமக்கு 600 mg தான் கிடைக்கும். மேலும் இந்த ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் எடுப்பாங்க, தேர்ட் பார்ட்டி டெஸ்ட், லேப்ல டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை 2 கேப்சூல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 2 மணி நேரத்துல இம்யூன் செல்லுகளுக்கு நாலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி கேன்சர் செல்லை எதிர்த்தளிக்கக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல், இயற்கையான ஒரு செல் நம்ம உடம்புல இம்யூனிட்டியில இருக்கக்கூடிய செல்லுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு.
சலைவாவில் இருக்கக்கூடிய நாக்குல ஐஜி ஆன்டிபாடி, கிருமிகள் உள்ள வந்தா இம்யூனிட்டிக்கு உடனே தகவல் கொடுக்கக்கூடிய ஐஜி ஆன்டிபாடிஸை 73% கூட்டக்கூடியது இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுட்டோதைன் எஸ் டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லக்கூடிய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டை 150% கூட்டக்கூடிய ஆற்றல் இருக்கு. கால்சியம் அப்சர்வேஷனை கூட்டக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாதிரி நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. இப்ப டிரான்ஸ்ஃபர் எடுக்கும்போது இம்யூனிட்டி உடனே வேலை செஞ்சு அவருக்கு ரெக்கவரி வேகமா ஸ்பீடா கொடுக்கும். இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டடிஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மேல இருக்கு. அதுபோல பிடிஆர்னு சொல்லக்கூடிய பிசிசியன் டிஸ்ரெபரன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இடம் பெற்றிருக்கு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 4 லட்சம் டாக்டர் மேல இருக்காங்க வைங்க, அவங்ககிட்ட ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல ஒரு ரெஃபரன்ஸ் பேர், அதாவது ஒரு சப்ளிமெண்ட் பேரோ இல்ல ஒரு ட்ரக்குடைய பேரோ தாராளமா கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் ஸ்டடி எடுத்து இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் துணை உணவு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மட்டும் தான். அதே மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒலிம்பிக்ல அந்த ஆன்டி டோப்பிங்னு சொல்லுவாங்க, சில பொருள்கள் பயன்படுத்தக்கூடாது. அது அடிப்படையில் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பொருள்கள் ஒலிம்பிக் அத்லெட்டிக்ஸ் பயன்படுத்தலாங்கிறது இருக்கு. இப்படியாக காப்புரிமை வாங்கி இருக்கிறது, பேட்டன்டட் ப்ராடக்ட்னு சொல்றோம் இல்லையா. இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிறந்த குழந்தையிலிருந்து மேல கடைசி வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். இம்யூனிட்டியை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை கன்சாலிடேட் பண்ணி இப்ப யுவராஜ் உங்களுக்கு சொல்லுவார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இதே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க WHO சொல்றாங்க, நீங்க நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆடு போடும்போது காட்டுறாங்க, 1 டம்ளர் தண்ணியில 1 கோடி கிருமி இருக்கு அப்படின்னு ஒரு ஆடு ரொட்டீனா போயிட்டு இருக்கு. நிறைய சேனல் நீங்க பார்க்கும்போது வரும், உங்களுக்கு கட்டாயமா அந்த ஞாபகத்துல வந்துருது. அப்ப 1 டம்ளர் தண்ணியில 1 கோடி கிருமி இருக்கு அப்படின்னா, அந்த தண்ணி நீங்க குடிக்கிறீங்க, எங்க போனாலும் நேச்சுரலா ஒரு வாட்டர் கன்சியூம் பண்றீங்க, அந்த வாட்டர் உள்ள போயிருது. அப்ப அந்த கிருமிகளும் உள்ள போகுது. அப்ப இந்த உள்ள போன கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய தொந்தரவு ஏற்படுத்தலாம், நிறைய உபாதைகளை கிரியேட் பண்ணலாம். அப்ப அதுல இருந்து எப்படி உங்க உடம்பு பாதுகாக்கும், இந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள போன கிருமியை பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நிறைய இம்யூன் சிஸ்டம், எதிர்சக்தி சம்பந்தப்பட்ட செல்கள் அந்த கிருமி இமீடியட்டா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதை இந்த சிக்னல்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போனா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போறீங்க, ஒரு வீட்டுக்கே போறீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்க போய் கதவை தட்டுறீங்க, நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. அந்த மாதிரி உங்க உடம்புல போகக்கூடிய தண்ணி வழியே போகக்கூடிய கிருமிகளை இங்க எச்சில் நம்ம சலைவான்னு சொல்லுவாங்க. இதுல கூட ஆன்டிபாடிஸை ஒரு ரெகனைஸ் பண்ணிடும், என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இதுல ஏதோ சம் பாக்டீரியாஸ் வைரஸ் இருந்தா உள்ள ஒரு சிக்னல்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த சிக்னல்ஸ் கிடைச்ச உடனே உடம்புல இருக்கக்கூடிய எதிர்சக்தி சம்பந்தப்பட்ட சில செல்ஸ் இருக்கு, முக்கியமா சொன்னா மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஆளு. டாக்டர் என்ன பண்ணுவாரு, இருக்கிற கிருமி எல்லாத்தையுமே அவர் அப்படியே சாப்பிடுவார், எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவார். சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அதோட சும்மா இருக்க போறது இல்ல. இப்ப எப்படின்னா, நீங்க ஒரு வேலை செஞ்சீங்க, அது ஒரு வேலை செஞ்சு எப்படி உங்களுக்குள்ள ஒரு பதிவா இருக்குமோ, திரும்ப அதே வேலை வரும்போது வேகமா செஞ்சிருவீங்க. அந்த மாதிரி அந்த மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிற செல் என்ன பண்ணுவோம்னா, அந்த வந்த கிருமிகளை விழுங்கிட்டு அதுக்கான அவர் ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அனுப்புவார், தனியா ஒரு ரெக்கார்டை ஜென்ரேட் பண்ணுவார். இந்த ரெக்கார்டு என்ன ஆகும்னா இன்னொரு இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் ஆகிற இடம் தான் பாத்தீங்கன்னா நம்ம CD8 சொல்லுவோம். CD4 CD8 நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ரெக்கார்டை திரும்ப ரீஜென்ரேட் ஆகி ஒரு காப்பியா பதிவாகும். அப்ப இந்த வேலை பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி கிருமி சொல்றாங்க, அந்த 1 கோடி கிருமிக்கு இந்த வேலை நடக்குது. இதுல மேக்ரோபேஜஸ் மட்டும் இல்லாம நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த வேலை நீங்க தூங்கினாலும் சரி, நீங்க உட்காந்துருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஒர்க் நடந்துட்டே இருக்கிறதுனாலதான் உங்களால உங்க உடம்பு இயங்க முடியுது. இந்த ஒர்க் நடக்கல அப்படின்னா உங்க உடம்பு இம்மிடியட்டா சஃபர் ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, வெளியூருக்கு போய் தண்ணி குடிச்சோன்னா சில பேர் அப்படியே தொண்டை கட்டிக்கும், பேசவே முடியாது, ஜுரம் வரலாம் சில பேருக்கு. சில பேர் அப்படியே படுத்துருவாங்க, கையறிய போக ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா இந்த வேலையே நடக்காதுங்க ப்ராப்பரா. அவன் நடக்காதப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துருது. அப்ப நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா, கன்சியூம் பண்ணீங்கன்னா, இதுல டைரக்டா இந்த மெமரிஸ் இருக்கு. இது உள்ள போன உடனே உங்களுக்கு இமீடியட்டா ஒர்க் பண்ணும். ஏன்னா செல்லு டைரக்டா எடுத்துக்கூடிய அந்த மெமரிஸாவே இருக்கு. நான் சொன்னேன் அந்த சிக்னல்ஸ், அந்த மாதிரி இந்த டைரக்ட் சிக்னல்ஸாவே இருக்கு, டைரக்ட் அமினோ ஆசிட்ஸா இருக்கு. உள்ள போனோம்னா செல்லுக்கு இமீடியட்டா ஆக்டிவேட் பண்ணிடும். அப்ப உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டா ரியாக்ட் பண்ணும். அதான் அந்த 2 ஹவர்ஸ்ல ஒர்க் பண்றது. அப்ப டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருது. உள்ள ஏற்கனவே நீங்க தண்ணி குடிக்கணும், எதுவும் பண்ண வேணாம், ஏற்கனவே உடம்புல நிறைய கிருமிகள் சுத்திட்டு இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே உடனே அதை என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஃபைட்டிங் மெக்கானிசம் பண்ணி அதை உடனே ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு.
அப்ப ரெக்கவர் பண்ணிட்டு என்னவோ பாடியோட இந்த மெமரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப உடம்பு இன்னும் நல்லா சூப்பரா ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ ஒரு ஒரு படிக்கிற நீங்க ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த புக்கு ஃபுல்லா உங்க மெமரியில இருந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் புக்னு வச்சுக்கலாமே. அந்த புக் வந்து நீங்க படிக்கிறீங்க, 2 பாட்டு 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டு நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா சில விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கும், எல்லாமே மெமரியில இருக்காது. அப்ப எல்லாமே உங்க மெமரியில இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் மெமரியில இருந்தா உங்களுக்கு எப்படி நீங்க மிகப்பெரிய ஜீனியஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உடம்போட அந்த மெமரிஸ் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகி அதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த ஜெராக்ஸ் காப்பி தான் டிரான்ஸ்ஃபர் பேட்டர் நம்ம சொல்றோம். எப்பவுமே ரெடியா இருப்பாரு. டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணுவாரு, உங்களை காப்பாத்திடுவாரு. அப்ப உங்களுக்கு நோய்க்கு போறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் பேட்டரை டெய்லி நீங்க ஒரு கேப்சூல் கன்சியூம் பண்ணீங்கன்னா, காலையில் ஒண்ணு நைட் ஒண்ணு இல்ல 3 வேளைக்கு ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி சூப்பரா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப டெஃபரண்டா நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் பேட்டர் வெரி வெரி மஸ்ட். இது நீங்க எடுத்தே ஆகணும். இன்னைக்கு காலகட்டத்துல இது ஒரே ஆப்ஷன் தாங்க இருக்கு, வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா நம்ம வாய் வழியா குப்பை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு தண்ணி, ஜங்க் ஃபுட்டு, பப்ஸ், டீ, காஃபி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா செகண்டுக்கு செகண்ட் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். வாய் வழியே உள்ள போயிட்டே இருக்குது. நிறைய உடம்புல ஸ்டோரேஜ் குப்பை கொடுற மாதிரி ஆயிடுச்சு. நோய்களும் பெருகிட்டே வருது. இதுக்கு கட்டுப்பாடே இல்லாம போகுது. நீங்க அதை எப்படியோ ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்திக்கோங்க. ஆனா கூட அதை எடுத்துக்கோங்க. நீங்க டெஃபினட்டா அதெல்லாம் தப்பிச்சுக்கலாம். சிவியர் டிசீஸ் அப்படின்னு போகாம நீங்க எப்பவுமே ஒரு ஹெல்த்தியா இருந்துக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பேட்டர் அப்படிங்கிறது. இதுதான் டிரான்ஸ்ஃபர் பேட்டரோட சயின்டிபிக் ஆக்டிவிட்டி. அப்ப இதை நீங்க இமிடியட்டா எடுத்தீங்கன்னா உங்க உடம்பு நீங்க இமிடியட்டா சேவ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி பல தகவல்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல, இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுல சிறப்பான சர்வீஸாக குளோபல் வெல்னஸ் சொசைட்டியை ஒன்று அமைச்சு அதன் மூலமாக மக்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஏற்படுத்தி இருக்கு. மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிற நோக்கத்தோட குளோபல் வெல்னஸ் சொசைட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சொசைட்டி மூலமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மெயினாக வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் பேசப்படும். கொரோனா காலங்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி இல்லையோ, யாருக்கெல்லாம் வேற நோய்கள், டயபெட்டிக் ஆகட்டும், பிபி, இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தோ அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பிரிவென்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்கள் சிறப்பாகவும், ஏதாவது ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 4448 நோய்களுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன, இது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாக்டர்னு சொல்லுவோம், த டாக்டர் வித்தின், அவர் தான் இம்யூனிட்டி, அவருக்கு தெரியும். அவர் முக்கியமாக எப்படி செயல்படுறாரு, ஒரு கூட்டமைப்பு, சில ஆர்கான்ஸ் உடைய கூட்டமைப்பு, போன்மரோ, தைமஸ் கிளாண்டு, டான்சில்ஸ், இதெல்லாம் ஒரு கூட்டமைப்பான ஆர்கான்ஸ். செல்கள் பாத்தீங்கன்னா NK செல், டி செல், பி செல், இந்த மாதிரி செல்களுடைய அமைப்பு. இந்த கூட்ட அமைப்புக்கு அறிவை கொடுக்கறது தான் நம்முடைய வேலை. ஸோ இதை பத்தி எல்லாம் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பத்தி ரொம்ப ஹைலைட்டாக ஒரு 4 பாயிண்ட் நம்ம சொல்லி இதை நிறைவு செய்யறோம். டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நீங்க உடம்புக்குள்ள வாய் வழியாக எடுக்கிறீங்க, எடுத்த உடனே அது பிரச்சனைகளை ரெகக்னைஸ் பண்றதுல சிறப்பா வேலை செய்ய இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணும். பிரச்சனைகளை ரெகக்னைஸ் பண்ணியாச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கான அனைத்து விதமான வேலைகளும் இம்யூன் செல்கள் கூட்டாக இணைந்து செய்யக்கூடிய ஆற்றலை, அந்த கோஆர்டினேஷன், எப்படி ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு கேப்டன் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த வெற்றியை நோக்கி நகர்த்துறாரோ, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இம்யூன் செல்களுக்கு ஒரு கேப்டனா இருந்து அதை வெற்றி அடைகிறதுக்கான எல்லா வேலையும், நோயிலிருந்து ஒரு பிரச்சனையை நீக்கிறதுக்காக ஒரு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கும். அப்ப நம்ம ரெகக்னைசன் சொல்லும், ரெஸ்பாண்ட், ஒரு கேப்டனாக இருந்து பிரச்சனையை தீர்த்து சரி பண்ணி கொடுக்கும். மூணாவது ரெகக்னைஸ், ரெஸ்பாண்ட், ரிமெம்பர்னு சொன்னோம் இல்லையா, அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் உருவாகும். அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் எப்பயுமே நமக்கு மறுபடியும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அனுபவமாக அதை வேகமாக சரி செய்வதற்கு பயன்படும். நாலாவது, இம்யூனிட்டி ஒரு பிரச்சனையை அட்டன் பண்ணும்போது விகரஸா ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி விகரஸா ஒர்க் பண்ண இம்யூனிட்டி ஒரு பிரச்சனை சால்வ் ஆன அப்புறம் பழைய நிலைக்கு வரணும். இல்லைன்னா உடம்புல இன்ஃபிளமேஷன், குரோனிக் இன்ஃபிளமேஷன், அதனால பாதிப்புகள் ஏற்படும். இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டருக்கு உண்டு. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி செல்லுகளுக்கு நாலேஜை கொடுத்து பழைய நிலைக்கு இதை கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் மெக்கானிசத்தை நடக்கும். ஒரு டேமேஜ் ஆயிரும், இப்போ கிருமிகளுக்கு வந்தது, உள்ள கான்சர் செல் வந்தது, இம்யூனிட்டி அது கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சா இருந்தாலும் கூட ஒரு போர்ல டேமேஜஸ் நம்ம பார்ப்போம், கட்டடங்கள், எரிவு, இடம் எல்லாமே படும். அது மறுபடியும் என்ன செய்வாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் அங்க ரிப்பேரிங் நடந்திருக்கும். அந்த ஆர்கான்ஸ், டிஷ்யூ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி பழைய லெவலுக்கு கொண்டு வரதும் இம்யூனிட்டி தான். ஸோ இம்யூனிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கறது எடுக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் என்ன, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டியை நம்ம சிறப்பாக 100% பெர்ஃபெக்டா வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா பியூரிட்டி இருக்கக்கூடிய, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய, இம்யூன் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அதுவும் போர்லைட் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் உங்களுக்கு தேவை. ஏன்னா அங்கதான் இருக்கு, வேற எந்த கம்பெனி தயாரிக்க முடியல பேட்டன்ட் ப்ராடக்ட். இதை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அந்த நபர்களை தொடர்பு கொள்ளுங்கள். குளோபல் வெல்னஸ் சொசைட்டியில நீங்க இணைஞ்சு செயல்படுவதற்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆரோக்கியமே ஆனந்தம். ஹெல்த் இஸ் வெல்த். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர்ஸ். குளோபல் வெல்னஸ் சொசைட்டி சார்பா உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு தனி மனித ஆரோக்கியமே எங்களுடைய முதன்மையான இலக்கு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். அதனால இந்த தகவலை கேட்டுட்டு எப்பவுமே கடந்து போயிடாதீங்க. நிறைய தகவலை கடந்து போயிடுறோம். இது கடந்து போற தகவல் கிடையாது. இதுக்காக தான் நம்ம வாழ்றோம். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது இமீடியட்டா எடுக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுங்க. இதுக்கான நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணி இமீடியட்டா ஆக்ஷன் இறங்குறத புடிச்சு எடுக்கணும். திரும்பவும் உங்களுக்கு குளோபல் வெல்னஸ் சொசைட்டி சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.